வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க கிறிஸ்பி பொட்டேட்டோ லாலிபாப். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரெட் க்ரம் செய்கிறதுக்கு 3 ஸ்லைஸ் பிரெட் இந்த மாதிரி நான் பிச்சு போட்டிருக்கேங்க. இப்போ இதை மிக்சியில் நம்ம நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி உள்ளே போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா, ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட் மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பொட்டேட்டோ லாலிபாப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கங்க. அது இப்போ இது உள்ளே போட்டுடலாம். நல்லா மசிச்சுக்கலாங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். இப்போ அதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கங்க, அதையும் உள்ளே போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர், அது கூட 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் ஒரு ஈரத்தன்மை இருக்குங்க. உருண்டை பிடிக்கும்போது கொல கொலன்னு தான் இருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற பிரெட் பவுடரில் பாதி உள்ளே போட்டுக்கலாங்க. பாதி இருக்கணும் நம்ம பெரட்டி எடுக்கிறதுக்கு. அதில் பாதி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரே தடவையில் மிக்ஸ் பண்ண வேண்டாங்க. நம்ம எந்த ரெசிபியில் சாட் மசாலா பவுடர் சேர்த்துனாலும் அப்படியே பானிபூரி பேல்பூரி கடைக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் வருதுங்க. பாருங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இப்போ உருண்டை பிடிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா ஷேப்பாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நம்ம எல்லாத்தையும் எலுமிச்சம்பழ சைஸ்க்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் தண்ணியில் இப்படி கரைச்சி வச்சுருக்கேங்க பேஸ்ட் மாதிரி. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேங்க. இப்போ இது எடுத்து கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் நனைச்சி எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பொரிக்கிறதுக்காக கடாயில் ஆயில் விட்டுருக்கங்க. எண்ணெய் சூடாயிட்டு இருக்குது, சூடாகட்டும். சூடானதும் நம்ம எண்ணெயில் இந்த பொட்டேட்டோ பால்ஸ் உள்ளே போட்டுடலாங்க. பாதி ஆனதுக்கப்புறம் இடையில திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பொரிஞ்சது போதும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வடித்து எடுத்துடலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.